ஈரானும் முழு ஏற்பாட தயார் நிலையில வச்சிருக்கு. இந்த பக்கம் அமெரிக்காவும் முழு ஏற்பாட தயார் நிலையில வச்சிருக்கு. எவன் ஜெயிக்க போறான்னு அவனுங்களுக்கே தெரியல. அதனால தான் யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கல. அமெரிக்காவோட கடல் பலம் என்னங்கிறத வரிசையா ஏகப்பட்ட நாட்கள் அப்டேட் ஆக ஆக நம்மளும் பார்த்துட்டோம். ஈரானோட அப்டேட் அப்படிங்கிறது ஓர் இரவுல இம்புட்டாயா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அலி கமேனிய ஒருவேளை டிக்கெட் கிழிச்சு தந்துட்டாங்க அமெரிக்கர்கள் அப்படின்னா, இம்மீடியட்டா அவருக்கான அடுத்த ஆள் ரெடி. அவருக்கும் டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. அவருக்கும் அடுத்த ஆள் ரெடி அப்படின்னு ஒரு 3ல இருந்து 4 ஆட்களை அடுத்த கட்டன்னு ஆட்களை தயார்படுத்தி வச்சிருக்காராமா. அதே போல இவர் பங்கருக்குள்ள ஓடி போய் சில நேரங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டா தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடுவார். அதுல எந்த கம்யூனிகேஷன் கேப்பும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த இடத்துலயும் ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்களை உருவாக்கி வச்சிருக்கார்கள். அமெரிக்கா கண்ணில் மண்ணை தூவிட்டு கமேனி உத்தரவுகளை கொடுக்கிறது, கிளியர் கட்டா உத்தரவுகளை கொடுக்கக்கூடிய வகையில. ஏன்னா கடந்த முறை யுத்தத்துல கமேனி யுத்தத்தையே நடத்தலை, அவரு மறைவிடத்துல இருக்காரு, கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, அடுத்த கட்ட ஆட்கள் தான் நடத்துறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரும் பேச்சு ஓடுச்சு. அந்த சிக்கல்களும் கொஞ்சம் இருந்ததாக தான் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏஜென்சிகளும் ரிப்போர்ட் பண்ணார்கள். இப்ப அதெல்லாம் களை எடுத்து, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவத்துல அந்த ரூட்டையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கார்கள். இது போக ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட டெலிவரிகள் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. அக்ரிமெண்ட்டுகள் ஏறக்குறைய போர்ட்டபிள் மிசைல்லாம் 500 மில்லியனுக்கு ஆர்டர் போட்டு வச்சிருக்கார்கள். அது எல்லாம் ரஷ்யால இருந்து கிளம்பி வரும். இது எப்படியோ ஒரு பச்சை சாற்றை இவர்களே லீக் பண்ணி விட்டார்களாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா பயப்படணும்ல. நம்ம என்ன பண்றோம்னு வெளியிலேயே சொல்லாம இருக்கணும். அதே சமயம் சில விஷயங்கள மாத்தி சொல்லணும். சில விஷயங்கள நடக்கிறதே சொல்லணும். அப்பதான் அவன் பயப்படுவான் அப்படிங்கிற மாரி அப்பப்ப ஈரான் செய்யும். ஈரான் எப்ப பார்த்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய தன்னோட ஆளில்லா விமான பலத்தை எல்லாம் காட்டும்ல. அந்த மாதிரி தான் இதையும் கசிய விட்டிருக்கார்கள். வெளிப்படையா வரக்கூடிய டெலிவரி இது. மறைமுக டெலிவரி அப்படிங்கிறது இன்னும் கணிசமா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தத்துல ஈரானோட ஆளில்லா விமானம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டமே கொஞ்சம் மாறிச்சு. நல்லாவே மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கணக்கு போட்டு இப்ப ரஷ்யா பதிலுக்கு செய்யும்ல, அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவை வீழ்த்த என்ன மாதிரியான ஆயுதங்கள் வேணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து ரஷ்யாவுக்கு தெரியும். இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரப்போறதே கிடையாது. அந்த அளவுக்கு 2 பேரும் துல்லியமா கவுண்டர் பொசிஷன் எடுக்கக்கூடிய ஆயுதங்களை டெவலப் பண்ணி வச்சிருப்பார்கள். அதனால ரொம்ப ஈஸியா ரஷ்யாவால கொடுக்க முடியும். மொத எப்படி உக்ரைன் யுத்தத்துல டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மிகப்பெரிய மைலேஜ் எடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிரணும் அப்படின்னு ரஷ்யா ஒத்த கால்ல நிக்கிறதாக தகவல்கள் வருது. உண்மையாவும் இருக்கலாம். காரணம் என்ன? அதாவது உக்ரைன் யுத்தம் ஆயுத சந்தையை திறந்து வச்சுச்சு. ஈரான் யுத்தம் ஆயுத சந்தையை டெவலப் பண்ணிராது அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி இருக்கார்கள். ஈரானை பொறுத்த வரையும் அமெரிக்கா தாக்குச்சு அப்படின்னா அமெரிக்க போர்க்கப்பல் முழுகடிக்கப்படும். முழு சக்தி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இம்புட் அப்டேட்டையும் கொடுக்கிறார்கள். இதன் மூலியமா ஈரான் சரண்டர் ஆக போறதே கிடையாது. அப்ப யுத்தம் வெடிக்குது அப்படிங்கிறதா. ஈரானை பொறுத்தவரை எதுக்குமே ஒத்து வர மாட்டோம். அதாவது அணு ஆயுதம் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. அதுவுமே நாங்க லிமிட்டடா யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் உன்கிட்ட காட்ட மாட்டோம். இப்படிப்பட்ட சில கண்டிஷன்களோட ஒத்து வந்து தடைகளை நீக்கணும். ஈரான் மீது உள்ள தடைகளை நீக்கணும். அதே மாதிரி மிசைல் ப்ரோக்ராமோ ப்ராக்சிகளை பத்தியோ வாயே பேச மாட்டோம். டேபிள்ல அந்த பேப்பரே கிடையாது, ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. இது கிடையாது. இந்த 3 விவகாரங்களும் வந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஆனா 3 ஈரான் திடீர்னு அழுத்தத்துக்கு உடன்படுறார்கள் அப்படின்னா இந்த 3ஐயும் கொண்டு வந்து சாதிச்சிருவோம். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திட்டம் அரசு தலைமையை தட்டி தூக்கிட்டு மக்கள் புரட்சியை கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே, எல்லாமே இவர்கள் கைவசம் தானே. மன்னர் ஷா வகைராக்கள் உள்ள இறங்கும். அவங்க உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஈரான் நட்பு அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு லெவலுக்கு போயிடும். அதை நோக்கி தான் இப்ப அமெரிக்கா களத்துல வருது. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு தயக்கம், அதாவது இன்னும் சாலிடான ஒரு இன்புட்ஸ் கிடைக்கல. எதுல அப்படின்னு கேட்டா, மன்னர் ஷா வகைரா உள்ள போய் நிம்மதியா ஆள முடியுமா அப்படின்னு கேட்டா, ஈரான் மக்கள் நிறைய பேர் கமேனி வேணாம் அப்படிங்கிறார்கள். அதே மாதிரி நிறைய பேர் மன்னர் ஷாவும் குரூப்பும் வேணாம் அப்படிங்கிறார்கள். அதனால முடிஞ்சு போச்சா? இந்த பர்சன்டேஜ் கணிசமா இன்க்ரீஸ் ஆனா
அந்த திட்டம் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அமெரிக்கால இருக்கிறனால தான் இன்னமும் ஒரு ஆக்ரோஷமா இறங்கலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. உண்மையாவும் இருக்கலாம். ஈரானோட அடுத்த அதிரடி, அமெரிக்காவோட அடுத்த அதிரடிய விரிவா வரும் நேரங்கள் இல்ல நாட்கள்ல நம்மளும் இங்க பார்ப்போம்.